காலையில் நாம் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் தனியாக நேரத்தை செலவு பண்ணணும். அதுதான் ஆவிக்குரியவங்களுக்கு மிக அவசியமான ஒன்று. தற்கால சமுதாய சூழல்கள் எல்லாம் மாறிடுச்சு. காலை நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக போச்சு. இப்போ நிறைய பேருக்கு காலை நேரமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஷிஃப்டிங் சிஸ்டத்தில் எது காலை மாலை என்றே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்லுகிற காரியம் என்னென்னு சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க எத்தனை ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஃபேமிலி ப்ரேயரில் கலந்துக்கிட்டாலும் சரி, தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடணும். ரொம்ப வயசான பிறகு மோசையை ஆண்டவர் மலைக்கு மேலே அழைச்சார், சீனாய் மலைக்கு மேலே. யாத்திராகும் 34 அத்தியாயத்தில் நீங்கள் அதை படிக்கலாம். அவ்வளோ வயசான மனுஷனை யார் கூட வரக்கூடாதுனார், தனியாக வரணுன்னார். ஆடு மாடு கூட அக்கம் பக்கம் மேயக்கூடாது, எந்த விதமாக டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் தேவன் ஒருவரோடு தன்னுடைய மனதில் இருக்கிறத சொல்ல கொள்ள இந்த காரியம் நடக்கும். அப்போ ஆவிக்குரியவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்கு தேவையான தேவ கிருபை பெறணும், வல்லமை பெறணும், வழிநடத்தல் பெறணும். நாம் மனதை ஆவிக்குரிய ரீதியாக தெளிவுபடுத்தி கொள்ளணும். அப்போ தனியாக ஆண்டோடைய சமூகத்தில் நேரம் செலவிடும். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பழக்கமே இல்லை. காலையிலேயே போய் டிவியை ஆன் பண்ணி விட்டு பக்தியாக பாட்டை கேட்டுட்டு இருக்கிறது, ஆராதனையை பார்த்துட்டு இருக்கிறது, பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறது, இதையே அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபாக என்றாங்க. ஏன்னா தனிமையில் ஆண்டவரை சந்தித்து பேசுகிற ஆவிக்கிற அனுபவம் இல்லை. லூக்கா 5:16 லூக்கா 5:16 6:12 இந்த வசனங்கள் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தெளிவாக சொல்லு பாருங்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொடுத்தார். எப்போது? காலை வேளையில். சீடல் நிறைய கூட இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தலாமே? இல்லை. அதனால் பல நேரங்களில் இரவெல்லாம் ஆண்டவர் போய் தனியாக ஜெபம் பண்ணார். காலையில் பாருங்கள் அவருடைய ரெகுலர் ப்ரேயர் ப்ராக்டிஸ் எப்படி இருந்து பாருங்கள். சீடல் இருந்தால் நம்ம எல்லாம் வாங்க பாட்டு பாடி ஜெபம் பண்ணி கடவுளுடைய கிருபைக்கு அப்படி இல்லை, அது வேறு கதை. ஆனால் தனியாக போய் ஜெபம் பண்ணார். அப்போ ஆவிக்குரியவர்கள் இந்த மாதிரி தனியாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் விட்டு பேசி கொண்டு தான் ஆவிக்குரிய கிருபைகளையும் வல்லமைகளையும் தெளிவுகளையும் வழிநடத்தலையும் பெறணும். அது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லை, ஏதோ பக்தியாக ஃபீல் பண்ணணும். அதில் டிவியில் வருகிறது. இப்போ நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் சோசியல் மீடியாஸ் நிறைய வந்துட்டதுனால இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சோசியல் மீடியா வழியாக வருகிற ஆராதனை நிகழ்ச்சிகள், துதி நிகழ்ச்சிகள், சோத்திர நிகழ்ச்சிகள், ஜெப நிகழ்ச்சிகள் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது சரியான அனுபவம் இல்லை. இதில் இருக்கிற இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், நிறைய திருச்சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய சபையிலேயே வரவழைக்கிறாங்க. அதாவது அதிகாலை வேளையில் விசுவாசிகள் தனியாக ஆண்டவரோடு நேரங்களை செலவு பண்ண அந்த நேரத்தை சபைகளில் துதி கூட்டம், சோத்திர கூட்டம், ஆராதனை கூட்டம், அந்த மாதிரி காலைல பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி இந்த ஜனங்களை அங்கே வரவழைக்கிறாங்க. அப்புறம் இவங்க எப்படி போய் தனியாக ஜெபம் பண்ணுவாங்க? அவங்களுக்கு நேரம் என்ன? இந்த கால நேரத்தை மிஸ் பண்ணால் அன்றைக்கு டைமு கிடைக்கிறதில்ல, சூழல் மாறிடுது. அப்போ அந்த மாதிரி கால நேரங்களில் அவங்கள அங்கே ஜெபம் பண்ணுற என்கரேஜ் பண்ணுறதை விட்டுவிட்டு இவங்களை சபையில் அழைக்கிறவில்லை. அது வேதத்துக்கு உகந்த அல்ல. இது அதாவது இந்த ஜனங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொள்வது மாதிரி இருக்குது. நிறைய சபைகள், நிறைய ஊழியங்கள் இன்றைக்கி காலையிலே நிகழ்ச்சி நடத்தி ஜனங்களை அவங்க ஆண்டுடைய சமூகத்தில் போதுமான நேரங்களை செலவிட்டு கர்த்தரோடு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு அவளை தூண்டுவதற்கு பதிலாக சபைகளில் வரவழைச்சி கூட்டம் நடத்தினா அவங்களுக்கு என்ன வருது? நம்ம பக்தியாக காலையில் போய் ஆராதனையில் கலந்துக்கிட்டோம், பக்தியாக ஜப கூட்டத்தில் கலந்த பக்தியை ஃபீல் பண்ணுறதில்ல. ஆவிக்குரியவங்களுக்கு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு தனிப்பட்ட சம்பந்தம் உருவாகணும். சங்கீதம் 62:8 சொல்லுது மாதிரி, ஜனங்களை எக்காரணம் கர்த்தரை நம்ம அவருடைய சமூகத்தில் உடைய இருதயத்தை ஊற்றுங்கள். அந்த இருதயத்தை ஊற்றுறதுக்கு சரியான இடம் என்ன தெரியுமா? தனியாக ஆண்டுகிட்ட பேசுகிறது தான். ஒருவேளை வீடுகளில் ஜனங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சபைகளோட கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் சபைகளில் கூப்பிட்டு வச்சு ஒரு நிகழ்ச்சிமாக நடத்திக்கிட்டு இருக்கிறதில்ல. சபை பெருசாக இருந்தது, கட்டணம் பெருசாக இருக்குதுன்னா என்ன பண்ணலான்னா, வாங்க உங்களுக்கு வீட்டில் தான் உட்காந்து ஜெபம் பண்ண முடியலை, அங்கே உங்களுக்கு தனிமை கிடைக்குமா, வாங்க எங்கள் சபையில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க, அப்படி செய்யலாம். அதற்கு பதிலாக காலையிலேயே ஆராதனை நிகழ்ச்சி, துதி நிகழ்ச்சி, சோத்திர நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி இவர்களுடைய தனி ஜெப நேரங்களை களவாடி விடுகிறாள் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சொல்லப்போனால் இது ஒரு வியாபார யுக்தியாக இருக்கிறது. ஒரு கூட்டம் பேரை தங்களோடு நெருக்கமாக வைத்து கொள்வதற்கு பல சபைகள் இந்த யுக்தியை பயன்படுத்துகிறது. அவர்களுக்கு அதாவது அவங்களுக்கு ஒரு பக்தி உணர்வு தேவை. அந்த ஜனங்களுக்கு அந்த பக்தி உணர்வு கொடுக்கறத விதமாக கூப்பிட்றாங்க. இதில் இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், நிறைய ஊழிய இயக்கங்கள், ஸ்தாபனங்கள், ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் யூடியூப் வழியாக ஒரு நேரல் நிகழ்ச்சி நடத்தி
காலையில் 5 to 6, 6 to 7 அப்படிங்கிற மாதிரி மார்னிங்கில் ஒரு விசுவாசி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசி பழகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரலை நிகழ்ச்சி நடத்தி அதில் போய் அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறது, இல்லைன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ரண்டில் வச்சுட்டு பார்த்துருக்கிறது. இதெல்லாம் சரியான ஆவிக்குரிய நடவடிக்கைகள் இல்லை. இது ஜனங்களுக்கு நம்ம பக்தியாக இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுத்து ஏமாற்றுகிறதா இருக்குமே ஒழிய ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவதில்லை. ஆனால் இதெல்லாம் நிறைய ஊழியர்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இவைகள் எல்லாமே ஒரு விதமான வியாபார நோக்கம் சார்ந்த யுக்திகளாக மாறிவிட்டது. அதனால் காலையிலேயே கூட்டங்கள் நடத்தி வாங்க வாங்க கலந்து கொள்ளுங்க அப்படி சொன்னால் நீங்கள் இன்னமும் அதனுடைய இன்னொரு பாஷைனா காலையில் நீங்கள் தனியெல்லாம் போய் ஜெபம் பண்ணாதுங்க. ஏன்னா மக்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. நாங்கள் நல்லா ஒன்று பண்ணிட்டோம், நல்லா ஸ்மார்ட் ஃபோன் வழியாக ஐயா நடத்துகிற ஆராதனையை நான் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லா இருந்து பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எந்த சூழலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தால் தான் உங்களுக்குள்ள சமாதானம் வரும், உங்களுக்குள்ள சந்தோஷம் வரும், உங்களுக்குள்ள பரிசுத்தம் வரும், உங்களுக்குள்ள வல்லமை வரும், உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவார், உங்களை ஆண்டவர் உணர்த்துவார், உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். எனவே இந்த ஒரு காரியங்களை செய்யாதபடிக்கு காலையிலேயே உட்கார்ந்துட்டு டிவியில் வருகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக வருகிற ஆராதனை நிகழ்ச்சிகளை பங்கு பெறுவது முறையானதல்ல. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்கள நீங்களே என்னை பார்த்து கேட்குற ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் கூட தான் காலையில் பேசுகிறீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன், ஒரு 5 மணிக்கு பேசுகிறேன், 7 மணிக்கு பேசுகிறேன். இதை நீங்கள் எந்த நேரத்துலையும் பார்க்கலாம். ஒருவேளை காலை ஜெபத்துக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை கேட்குறவங்கள உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் இதை மாதிரி எல்லாரும் தூண்டுதல் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தால் அப்புறம் எங்கள் ஜெப நேரம் நிச்சயமாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் அதை பார்க்கணும் கட்டாயம் கிடையாது, எப்போ வேணும் பார்த்துக்கலாம். 5 மணி தான் பார்க்கணும், 7 மணி தான் பார்க்கணும், அந்த டைம் லிமிட் வச்சு எதுவுமே பண்ணலை. டைம் கம்பல்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு ஆராதனை நிகழ்ச்சியும் ஒரு 5 நிமிஷம் ஒரு செய்தி கொடுக்கறதுக்கும் ஒரு ஆராதனை நடத்துகிற வித்தியாசம் உண்டு. ஆராதனைனா மார்னிங் டைம் அவங்க அப்படியே கமிட் பண்ணிடுறாங்க. நான் நிறைய சபைகளில் பார்த்துருக்குறேன். காலையிலேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூட காலையில் சபைக்கு போயிட்டுருப்பாங்க. எங்கே போகிறீங்கன்னா, எங்கள் சபையில் டெய்லி அதிகாலை கூட்டம் நடக்குது, காலை துதி கூட்டம் நடக்குது, காலையில் ஆராதனை கூட்டம் நடக்கிறது. அப்போ நீ எப்பொழுது ஆண்டவரை சந்திப்பாய்? அதான் நாங்கள் எல்லாமே சபையில் கூடி வருகிறோம்ல. இது பக்தி உணர்வைத்தான் உனக்கு உருவாக்கு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் வளர முடியாது. எனவே சபைகள் ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியாக தேவனோடு தனித்து உறவாட பழகுவதற்கு தூண்ட வேண்டும். அவர்களை கால நேரங்களில் பலவிதமான வாழ்க்கை சூழல் நெருக்கடியில் இருக்கிறாங்க, நிறைய வேலைகள் இருக்கிறாங்க, நிறைய அழுத்தங்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு நேரடியாக பழகிறதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து டீச்சிங் கொடுத்து அவங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கர்த்தரோடு பேசுங்க, பழகுங்க, கர்த்தருடைய கிருபையை தேடுங்க, அந்த மாதிரி சொல்லணும். ஆண்டவரே பாருங்கள், அத்தனை சீடர்களோடு இருந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேடலை, அவர் தன்னியாகவே பேசினார். இந்த அனுபவத்தை விசுவாசிகளை உருவாக்கணும். இதற்கு பதிலாக நம்முடைய சபைகளிலேயே ஒவ்வொரு நாளும் காலையில் கூட்டங்களை ஏற்பாடு பண்ணி இந்த ஜனங்களை வேறு எங்கேயும் தனித்து ஜெபம் பண்ண விடாதபடிக்கு தடுக்க நிலைமைகள் எல்லாம் நேர்மையானதல்ல, நீதியானதல்ல, தேவனுடைய பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதே அல்ல. இவைகளெல்லாம் ஒரு பக்தி மார்க்கத்தில் ஜனங்களை கொண்டு போய் மொழிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக இவர்களை கொண்டு செல்லாது என்பதுதான் உண்மை.